அணைக்கட்டுகளின் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அது மட்டுமல்ல இளமடு குளந்த முறை பெரும் வெள்ளப்பெருக்கு பெரும் நில தாழ் குளிரிலும் தாழ் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் செய்திகளில் வேறு யாரும் இப்படியான பாலங்கள் அமையும் என்பதில் இந்தியாவில் இருந்தே கொண்டு வரப்பட்ட பாலங்களுக்காக இருப்பதற்காகத்தான் இப்படியான ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் செய்தி சுத்த வர வயதால் சூழப்பட்டது நீரும் நிலமும். இப்போ எங்கே இருக்கிறவன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதி, அதாவது வந்து A35 வீதியில் வந்து கண்டாவளை என்ற ஒரு பிரதேசத்தில் வந்து கண்டாவளை பாலம், அதாவது பிரதான வீதியில் வந்து கண்டாவளை பாலம் வந்து முற்று முழுதாக இந்த மழை வெள்ளம் காரணமாக சேதமடைஞ்சிருக்கு. அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு பல காலங்களாக இருந்த இந்த மிகப்பெரிய பாலம் வந்து இந்த முறை கடும் மழையால் வந்து சரியான பாதிப்பு உள்ளாகி ரெண்டாக பிளந்த நிலையில் வந்து இப்போ வந்து செய்ய முடியாத நிலையில் வந்து இந்திய இராணுவத்தால் வந்து அங்கே இருந்து கொண்டு வரப்பட்ட இந்திய இராணுவம் தான் இந்த வேலையை முற்று முழுதாக செய்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 நாள் 8 நாள் பொழுதுகளில் தான் இந்த வேலை முடியும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த பாலம் மட்டுமல்ல, இந்த முறை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குளங்கள் அணைக்கட்டுகளின் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணியின் உந்து சக்தி, அதிக வேகமாக வந்த தண்ணியின் உந்து சக்தி தான் இந்த முறை அனைத்து கட்டுகளும் இந்த வாய்க்கால்களும் இந்த பாலங்களும் உடைப்பெடுப்பதற்கான காரணம் நிகழ்ந்திருப்பது. இதுதான் உண்மை விளக்கம். பாருங்கள், இந்த மிகப்பெரிய ஒரு பாலம் இது மட்டும் இல்லை, அப்படி அங்கால போனோம்னு சொன்னால் புளியம்போக்கன பாலம், அப்படியே கடந்து சென்றோம்னா முல்லைத்தீவு பக்கம் போனோம்னு சொன்னால் பட்டுவால் பாலம், அப்படியே இன்னும் கடந்து போனால் நாயாத்து பாலம், இப்படியான பல பாலங்கள் இப்படியான நீரின் அதிவேகமான உந்துதலின் காரணமாகத்தான் இந்த பாலங்கள் வந்து உடைப்படுத்தின. இது மட்டும் இல்லாமல் கந்தலாய் குளம், மாவிலாற்று அணைக்கட்டு, அக்கராயன் குளம், முறிப்பு குளம், இப்படியான குளங்கள் வந்து எத்தனையோ வெடிப்புகளை சந்தித்திருக்கிறார். வெடிப்புகளை சந்தித்து அதனூடாக நீர் கசிந்து ஊர்களுக்குள் புகுந்த சம்பவங்களும் நடந்து கொண்டிருந்தன. அது மட்டுமல்ல, இடமடு குளம் வளமைக்கு மாறாக இந்த முறை வான்கதவுகள் திறக்கப்பட்டு அருகாமையிலும் ஒரு பாதை ஒன்று நீருக்காக வெட்டப்பட்டிருந்ததை அனைவரும் அறிவீர்கள். அதுபோலவே இந்த கண்டாவளை பாலமும் இந்த முறை பெரும் வெள்ளப்பெருக்கு பெரும் நில தாழ் உள்ளடங்கியதால் தான் இந்த பாலம் அதிவேகமாக சீரழிந்தது. இந்த சீரழிந்த காரணத்தினால் இப்பொழுது இந்திய இராணுவத்தினரால்தான் இந்த புளியம்பொக்கனை பாலம் மற்றும் கண்டாவளை பாலத்தை துரிதமாக முன்னின்று கொட்டும் மழையிலும் குளிரிலும் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு ஒரு இனம் மத மொழி பாராமல் நன்றிகளை தெரிவித்தே ஆக வேண்டும். ஏனெனில் வேறு யாரும் இப்படியான உதவிகளை வந்து உடனடியாக செய்ய மாட்டார்கள். இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் எங்களுடைய இந்த கண்டாவளை பாலம் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பும். அதைவிட ஒரு உறுதியான பாலமாக அமையும் என்பதில் எந்த ஐயமுமே இல்லை. அதைவிட இப்பொழுது இங்கே கொண்டு வரப்பட்ட அங்கிருந்து இந்தியாவிலிருந்தே கொண்டு வரப்பட்ட பாலங்களுக்கான அந்த துருப்பிடிக்காத கரல் பிடிக்காத காலங்காலமாக நீருக்குள் மூழ்கி கிடக்கும் ஒரு வகை உலோகங்களைத்தான் பயன்படுத்தி செய்கின்றார்கள். எனவே காலங்காலமாக எந்த மழையும் இதை தாக்காது இருப்பதற்காகத்தான் இப்படியான ஒரு உலோகங்களை கொண்டு வந்து இந்த பாலத்தினை அமைத்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், அந்த கிரைனை கொண்டு வச்சு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கிரைன் மூலம் தான் இந்த அதிக பாரங்களை தூக்கக்கூடிய மாதிரி இந்த கிரைனை கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சுத்த வர ஃபுல்லாகவே வயலாலாம் சூழப்பட்டிருக்கிற இந்த கிராமம் ஃபுல்லாக முரசு மூட்டை கண்டாவளை பகுதி ஃபுல்லாகவே வந்து வயலால் சூழப்பட்டது. நீரும் நிலமும் சகதியமாக தான் இருக்குது மழை காலத்தில். இப்படியான நிலைமையில தான் இது இருக்குது இந்த பாலம், அதாவது கண்டாவளை பாலம். இப்படியான நிலைமை எத்தனையோ கனர கபானங்கள் ஓடிய பாலம் தான் இந்த பாலம். காலங்காலமாக எத்தனையோ சீமெந்து லொரிகள் நெல் லொரிகள் காலங்காலமாக சென்ற பாதை இந்த முறை இந்த மழை காரணமாக பாருங்கள் எந்த அளவுக்கு சீரடைஞ்சு போய் கிடக்குண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட இடத்த பாருங்கள், இப்படி அதுக்கு கீழே அவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இந்த தண்ணிக்கு அங்கால எத்தனை கெவியான அந்த தண்டவாளம் போல அதுவும் அவர்கள் அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட பாலங்களின் சிறு சிறு துண்டுகள்லாம் பார்க்குறீங்க பாருங்கள். அந்த முன்னுக்கு பாருங்கள், அந்த பனியோடு இருக்கிறது முழுக்க வந்து துருப்பிடிக்காத ஒரு, அதாவது எந்த காலத்திலும் மழைக்கோ எதுக்கோ துருப்பிடிக்காத ஒரு உலோகம். இந்த பாருங்க,
இந்த பாலம் வந்து இப்போ தற்காலிகமாக போகிறதுக்காக அவர்களால் அமைக்கப்பட்ட பாலம் இது. தற்காலிகமாக நடப்பாதை ஒன்று போட்டுருக்கிறார்கள். அதாவது வாகனங்கள், சில மோட்டார் வாகனங்கள் செல்லாம் அந்த அளவுக்கு இந்த மண்மூடையெல்லாம் ஒரு தற்காலிகமாக போடப்பட்ட மண்மூடைகள். இதுக்குள்ளே ஒரு பள்ளம், இந்த பள்ளத்தால் ஏறித்தான் நாங்கள் அங்கால கடக்கணும். கண்டாவளைக்கு அங்கால வெளிக்கண்டல் அங்கால கடக்கணும் மட்டும் நாங்கள் இதை தாண்டி தான் போகணும். பாருங்கள் எப்படி ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் இருக்குது. ஒரு யுத்தம் முடிவடைந்த பிரதேசம் போல காட்சி அளிக்கிறது. பாருங்கள் எத்தனையோ குவிச்சு வச்சிருக்கணும் கூட அந்த பாலம் போடுறதுக்காக. இவ்வளவு வந்து நீங்கள் நினைக்காதங்க தரவழி பாதையாலேயோ கடல் வழி பாதையாலேயோ கொண்டு வந்த பொருட்கள் இல்லை. இவ்வளவு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட பொருட்கள் தான் அத்தனையும். நேரடியாக நீங்கள் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க ஹெலிகாப்டர் எப்படி கொண்டு வந்து இந்த பாலங்களை இறக்கினதுன்னு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த ஹெலிகாப்டரில் இறக்கின பாகங்கள்லாம் இங்கே வந்து பொருத்தப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ பாலங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அத்தனை பாலங்களை போடுவோம். பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இந்த பாருங்க இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 7-8 நாளில் இந்த முற்றாவே இந்த கண்டாவள பாலம் பழைய நிலைமைக்கு வரும் என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள் இந்தியர்கள். இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்தியர்கள் மட்டுமில்லை, எங்கட இலங்கை ராணுவம் சேர்ந்து தான் செயல்படுது. இலங்கை ராணுவம் மற்ற கடற்படை, இலங்கை ராணுவத்தில் எங்கட நேவிக்காரன் சொல்லப்பட்ட கடற்படை சுண்டிக்குளம், அங்கே முல்லைத்தீவு இருக்கிற கடற்படையினரும் சேர்ந்து தான், இலங்கை ராணுவத்தோடு சேர்ந்து தான் எல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், உடனடியாக எங்களுடைய தளத்துக்கு இலங்கைக்குள்ளே இறங்கி, அதுவும் இந்த பன்னி பிரதேசத்துக்கு இறங்கி A35 பாதைக்குள்ளே முதல் காலடி வச்சதே இந்தியர்கள் தான். அந்த பாலத்தை செய்யணுமென்றக்காக பாருங்கள் எத்தனை பேர் குவிந்து நிற்கணுமென்று. இந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பின்பு இந்த பாலத்தின் புதிய பரிமாணத்தோடு நாங்கள் ஒரு காணொளி போடுவோம். அதுக்கிடையில் நாங்கள் வந்து உண்மையில் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு சொன்னால், எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர் தான் இதுக்குரிய முழு ஒழுங்கமைப்பையும் செய்து இந்தியாவிலிருந்து இராணுவத்தினை உருவாக்கி இங்கே இருக்கிற கடற்படையை ஒழுங்குபடுத்தி துரித வேகமாக இந்த பாலத்து வேலையை முடிக்க உதவி செய்தவர். எனவே அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, நாங்களும் இந்த கொட்டும் மலையிலும் நின்று நாங்களும் இந்த இடத்துல நின்று தான் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு கூட அது பெரிய பாதிப்பாக இருக்காது. எனவே இந்த மக்கள் போக்குவரத்துக்கு எந்த ஒரு ஏனென்று சொன்னால், இந்த பாதை தான் இங்கே இருந்து திருவோணமலை மட்டக்களப்பு ஊடாக செல்கின்ற பாதை. இதுதான் முல்லைத்தீவை கடந்து நாயாறு கடந்து மணலாறு கடந்து செல்கின்ற பாதை இந்த A35 தான். எனவே இந்த பாதை துரிதமாக செயல்படுத்த தந்த எங்களுடைய நாட்டு ஜனாதிபதிக்கு நன்றியை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் அடுத்து இந்த பாலம் மட்டுமில்லை, இன்னும் புதிதாக செய்து கொண்டிருக்கின்ற பாலம் அத்தனையையும் நாங்கள் காணொளியூடாக உங்களுக்கு தருகின்றோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை